வெங்காயம் பூண்டு சேர்க்காம டேஸ்டியா குருமா செய்ய முடியுமான்னு யோசிச்சீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. கேரட் பீன்ஸ் 3/4 கப், உருளைக்கிழங்கு 1/2 கப், 3/4 கப் தண்ணி, 1/4 கப் ஃப்ரோசன் பீஸ், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு வெஜ்ஜீஸ் கலர் மாற வேண்டாம்னா கேர்ஃபுல்லா ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கல்பாசி, ஏலக்காய் வறுத்துட்டு 8 முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், தேங்காய் ஆறின உடனே 1 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர், 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு 1/2 கப் பால் சேர்த்து அரைச்சிட்டு 1/2 கப் தண்ணி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா நல்லா கொதிக்க விட்டுட்டு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், பிரிஞ்சி இலை, பட்டை, கறிவேப்பிலை வறுத்துட்டு குருமால ஆட் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ற வரைக்கும் மூடி வச்சீங்கன்னா டேஸ்டியான குருமா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. சென்னா குருமா. இந்த ப்ரோட்டீன் ரிச் குருமாவை ப்ரெஷர் குக்கரில் ஈஸியாக செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். சென்னாவை தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற விட்டுருங்க. ஊறின சென்னா, தண்ணி, உப்பு, நல்லெண்ணெய் ப்ரெஷர் குக் பண்ணிட்டு தேங்காய், பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி, கசகசா, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, முந்திரி பருப்பு, கரம் மசாலா, கெட்டி தயிர், கொஞ்சம் தண்ணி சேர்த்து விழுத அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய், வெங்காயம் ஆட் பண்ணி பச்சை வாசனை போய் கலர் மாற வரைக்கும் வறுத்துட்டு 1 தக்காளி சேர்த்து உப்பு, மஞ்சள் பொடி, தக்காளி லைட்டா மசீர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெந்த சென்னா வேக வைக்கும் போது ஆட் பண்ண தண்ணி கொதி விட்டுக்கோங்க. அரைச்ச விழுது தண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிட்டு காரப்பொடி ஆட் பண்ணி கொதி விட்டுட்டு கொத்தமல்லியை தூவி குருமா நல்லா சேர்ந்து வர வரைக்கும் குக் பண்ணீங்கன்னா ஃப்ளேவர்ஃபுல்லான சென்னா குருமா ரெடி. சோயா குருமா. என்னதான் ஃப்ளேவர் சேர்த்தாலும் சோயா வச்சு பண்றது சப்புன்னு இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா ப்ரெஷர் குக்கரில் இந்த மாதிரி ஒரு குருமா செஞ்சு சப்பாத்தியோடையோ பரோட்டாவோடையோ தொட்டு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். சோயாவை சுடுதண்ணியில் ஊற விட்டுட்டு வடிகட்டி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கசகசா, சோம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு சுடுதண்ணி ஊற்றி ஆறின உடனே பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி, தேங்காய், தயிர், பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கிராம்பு, சோம்பு, மிளகு பொரிஞ்சோடனே வெங்காயம், உப்பு சேர்த்து வதக்கிட்டு எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கர் அரைச்ச விழுது சேர்த்து வதக்கிட்டு தண்ணி ஊற்றி கொதி வர ஆரம்பிக்கும் போது ப்ரெஷர் குக் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரம் மசாலா போட்டு பால் விட்டு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்டியான மீல் மேக்கர் குருமா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. பச்சை பயிறு குருமா. டெய்லி சமையலில் ப்ரோட்டீன் சேர்க்கறதுக்கு புதுசாலாம் யோசிக்க வேண்டாம். எப்பவுமே பண்ற குருமால காய்க்கு பதிலாக பச்சை பயிறு சேர்த்தா ஃப்ளேவர்ஃபுல்லான குருமா ரெடி. 1/2 கப் பச்சை பயிரை நல்ல 3 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுருங்க. 3 சின்ன வெங்காயம், 3 பூண்டு, பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி, கல்பாசி, ஸ்டார் அரிசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 கிராம்பு, ஏலக்காய், 4 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர், 1/4 கப் தேங்காய் தண்ணி சேர்த்து விழுத அரைச்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் 3/4 கப் வெங்காயம் சேர்த்து வதங்கினோடனே 1 தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு. தக்காளி மசீர ஸ்டேஜில் பச்சை பயிறு சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 கப் தண்ணி ஊற்றி நல்ல கொதி வந்தோடனே அரைச்ச விழுது சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி கொத்தமல்லி போட்டு கொதி விட்டுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயம் தக்காளி வச்சு எப்போதுமே டிஃபனுக்கு சட்னியா அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி குருமா வச்சிங்கன்னா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, பூரி, ரைஸ்ன்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். எண்ணெயில் வெங்காயம் சொல்லிட்டு தக்காளியும் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு ஒன்றா வதக்க வேண்டாம். பூண்டு, தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் கலந்து போட்டு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரும்போது தக்காளி லைட்டாக மசியும். அது வரைக்கும் வதக்கிட்டு தேங்காய் வதக்கினது கொஞ்சம் கசகசா சேர்த்து விழுத அரைச்சிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, கடுகு பொரிய விட்டுட்டு வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு பூண்டு, கறிவேப்பிலை வதக்கிட்டு அரைச்ச விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள், குருமா எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்றபடி தண்ணி, உப்பு நல்ல தளத்தலன்னு கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி போட்டிங்கன்னா டிஷ் ரெடி. இது குருமா குழம்புன்னு எப்படி பேர் வச்சாலும் சரி, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். காராமணி குருமா. காராமணியை வேக வச்சு பண்ணுற இந்த குருமா செம்ம டேஸ்டியாக இருக்கும். 1 கப் காராமணியை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற விட்டுட்டு ஊறின காராமணி, தண்ணி, உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு,
கிராம்பு, ஏலக்காய், பட்டை, இஞ்சி, 3 பல்லு பூண்டு, 5 முந்திரி பருப்பு, சுடு தண்ணி விட்டு ஊற விட்டுட்டு 1/3 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்து திரும்பவும் அரைச்சிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், பிரிஞ்சி இலை, 1 கப் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு 1/2 கப் தக்காளி உப்பு சேர்த்து மசீர வரைக்கும் வதக்கிட்டு வெந்த காராமணியில் அதை ஆட் பண்ணிட்டு அரைச்ச விழுது குருமாக்கு தேவையான தண்ணி 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா காராமணி குருமா ரெடி.